ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் மானோட 18வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோவும் அவனோட கல்டிவேஷன்லாம் முடிச்சுட்டு நைடாவை பார்க்க போயிருப்பான். அவங்களும் நான் உங்ககிட்ட எப்படி உன்னோட பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறது வேஸ்ட்டு தான். சரி அதை விட நான் உனக்கு புதுசாக மாஸ்டர் ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஜான்ஸ் கிட்ட கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஜான்ஸும் என்ன அது கிரிவின்னு எனக்கு டிசபிளா அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். அப்புறம் அந்த டியூல் கேஸ் ஓவன் அப்படிங்கிறவன் நம்ம பிரின்சஸ் கிட்ட இருக்க டிசீஸை கியூர் பண்ணலான்ட்டு வந்திருப்பான். ஹீரோவும் அந்த டிசீஸை நான் கியூர் பண்றேன் அப்படின்ட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்க போயிருப்பான். அப்போ அந்த மார்க்கெட் பிளேஸ்ல நம்ம எலிசபெத் கிட்ட ஜெர்ரி அப்படிங்கிறவன் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோவும் டே என்னோட ஆளுகிட்ட என்னடா பிரச்சனை பண்ற, உனக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம எலிசபெத்தும் பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்துட்டு இவன் கிரிவினாச்சு அப்படின்னு ஷாக் ஆகிறா. அந்த ஜெர்ரியும் டே அவ என்னதான் உன்னோட ஆளாவே இருந்தாலும் இப்ப என் கூட இருக்கா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்புறம் முதல்ல நான் யாருன்னு தெரியுமா, இன்னைக்கு பெரிய பிரச்சனையில நீ மாட்டிக்கிட்ட, உன்னோட கதையே கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் டே உன்ன மாதிரி முட்டாளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படிங்கிறான். அந்த ஜெர்ரியும் டே நீ என்னை பத்தி தெரிஞ்சிரோட்டி கண்டிப்பா அழுவுதான் போற, ஏன்னா நான் மிட் லெவல் ரிஃபைனர் அப்ரண்டிஸ், அதுவும் என்னோட மாஸ்டர் யாரு தெரியுமா, லெவல் 1 ரிஃபைனர் வாரியரா இருக்க மிஸ்டர் டாடு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு இல்ல என் பிரதர் ராயல் கார்டு கமாண்டர் மிஸ்டர் ரிச்சர்ட்ஸோட பையன். அதனால நீ இப்ப என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 500 கோல்டு காயின் கொடுத்தா அப்படின்னா நான் இதோட மறந்துடுறேன், இல்லைனா உனக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறான். ஹீரோவும் எனக்கு அந்த ஜான்ஸை தெரியும், ஆனா அந்த கமாண்டரோட பையன் கெனித்தை பத்தி எதுவும் தெரியாது. அப்புறம் என்கிட்ட 500 கோல்டு காயின் இருக்கு, இந்தா வேணா இதை எடுத்துக்க அப்படின்னு கீழே போடுறான். அந்த ஜெர்ரியும் கீழே விழுந்த பவுச் எடுக்கலன்ட்டு போறான். ஹீரோவும் நீ இந்த லைஃப்ல அந்த அமௌண்ட்டை எப்படி செலவு பண்றேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு டெவில் மாதிரி முறைக்கிறான். அந்த ஜெர்ரியும் இல்ல இது என்ன மாதிரியான லுக்கு, ஈவன் நூத்துக்கணக்கான பேட்டில் பார்த்த வாரியர்ஸோட லுக்கு கூட இந்த மாதிரி இருக்காது, இவனோட பிரஷரே என்னை பயன்படுத்துது, இதையும் தாண்டி நான் அந்த பேகை தொட்டேன் அப்படின்னா அவன் என்னை கண்டிப்பா கொன்னுருவான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த எலிசபெத்தும் இதுக்கு முன்னாடி கானர் அவங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு கிரிவினை ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணான்னு பார்த்தான், பட் அவனே கிரிவினோட பிளான்னால எக்ஸ்பெல் ஆயிட்டான். அப்புறம் அந்த நாள் அந்த மார்ஷல் அரீனாவில் இவன் பண்ண மூவ்ஸ் ஒவ்வொன்றுமே டெரிஃபைங்கா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவன் அன்னைக்கு மிட் ஏர்ல நின்றுட்டு இருந்தான். உண்மையிலேயே இவனோட பவர் என்னவா தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறா. அந்த ஜெர்ரியும் அங்க கீழே இருக்க பவுச் எடுக்கிற போஸ்லயே யாரா இது அப்படின்ட்டு டே கெனித் ஒரு நிமிஷம் நில்லு, தாதா அங்க இருக்கான்ல அவன் என்கிட்ட பிரச்சனை பண்றான், நீ என்னன்னு போய் கேளு அப்படிங்கிறான். அந்த கெனித்தும் டே நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா இன்னைக்கு உன்னை அடிக்கிற மூட்ல நான் இல்ல, அதனால ஒரு 2 சாய்ஸ் தரேன், ஒன்னு நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு என்னோட படி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பொண்ணையும் இங்க விட்டுட்டு உங்ககிட்ட இருக்க எல்லா காசையும் கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடணும், அப்படி இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்கி கை கால்லாம் உடச்சிக்கிட்டு உன்னோட லைஃப் ஃபுல்லா ஜெயிலே இருக்கணும், எது ஓகேன்னு கேட்கறான். இவன் இந்த கல்வாடாவோட ராயல் கார்டு கேப்டன் கெனித் ரிச்சர்ட்ஸ். அந்த கெனிதும் டே இன்னும் 3 செகண்ட்ல உன்னோட சாய்ஸை மேக் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அந்த ஜெர்ரியும் டே முட்டாள், நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னல என்னோட பிரதருக்கு மட்டும் இது தெரிஞ்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டான்னு, இதுக்கு மேலேயாவது இந்த கல்வாடால யாருக்கிட்ட பிரச்சனை பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு பிரச்சனை பண்ணு அப்படின்னு அந்த மணி பேக் எடுக்கலான்ட்டு போறான். ஹீரோவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த ஜெர்ரியை ஓங்கி ஒரு கிக் விடுறான். அதில் அந்த ஜெர்ரியும் பறந்து போய் விழுந்துட்டு இல்ல டே கெனித் என்னோட டேண்டியானவன் டிஸ்ட்ராய் பண்ணிட்டான்டா அப்படின்னு கதறான். அந்த கெனித்தும் டே என்ன தைரியம் இருந்தா என்னோட படியவே அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் நீ தான் 3 செகண்ட் டைம் கொடுத்தல, நான் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். எலிசபெத்தும் யாரா இவன் ஆக்சுவலா ஜெர்ரியோட கதையவே கிட்டத்தட்ட முடிச்சிட்டான் அப்படின்னு ஷாக் ஆகுறா. அந்த கெனித்தும் வெறி ஆயிட்டு டே முட்டாள் இன்னைக்கு நீ கண்டிப்பா செத்த, என்ன தைரியம் இருந்தா என்னோட முன்னாடியே என் படி ஜெர்ரியோட டேண்டியான நீ டிஸ்ட்ராய் பண்ணுவ, இன்னைக்கு இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீ கண்டிப்பா சாகதாண்டா போற அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். எலிசபெத்தும் இல்ல கிரிவின் அப்படின்னு ஷாக் ஆகுறா. அந்த கெனித்தும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, எங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா ஹீரோ அவனோட ஸ்வாட 2 விரல்ல தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறான். இதை பார்த்து அங்கிருந்த மொத்த பேரும் ஷாக் ஆகிட்டு என்னது ஒரு மார்ஷல் வாரியரோட பிளேட வெறும் 2 விரல வச்சு தடுத்து நிறுத்தி இருக்கானா, யாரு சாமி இவன் அப்படின்னு வாய பொழக்கிறானுங்க. ஹீரோவும் ஐயா நீ என்னோட 2 விரல யூஸ் பண்ற அளவுக்கு கூட ஒர்த் இல்லையா அப்படின்னு பாக்குறான். அந்த கெனித்தும் டென்ஷன் ஆகிட்டு உங்ககிட்ட ஏதோ ஒரு சில ஸ்கில்ஸ் இருக்கலாம், ஆனா நீ கண்டிப்பா சாக தான் போற அப்படின்னு கிரீன் மூன் ஸ்வாட் அன்லீஷ் அப்படின்ட்டு ஒரு அட்டாக் பண்றான். எலிசபெத்தும் இல்ல அது மார்ஷல் வெப்பனா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த மார்ஷல் வெப்பன் எல்லாமே பேட்டிலுக்காக ஸ்பெஷலா கிராஃப்ட் பண்ணப்பட்டது, ஒன்லி ரிஃபைனரால மட்டும்தான் இந்த வெப்பனை ரிஃபைனே பண்ண முடியும், இதோட ஒர்த் $1 மில்லியன் மேல இருக்கும் அப்படின்னு ஷாக்லயே பாக்குறா. அந்த கெனித்தும் இந்த கிரீன் மூன் ஸ்வாட் டீப் சீல இருந்து எடுக்கப்பட்ட கோல்டு அயன்னால லெவல் 2 ரிஃபைனரா இருக்க மிஸ்டர் வில்சன்னால ரிஃபைன் பண்ணப்பட்டது, அப்புறம் இப்ப
நீ தான் மூணாவதா என்னோட ஸ்வாட பாக்குறது, அப்படின்னா நீ இன்னைக்கு சாகிறது முடிவாயிருச்சு அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் என்னது லெவல் 1 மார்ஷியல் வெப்பனா, டேய் குப்பைங்க மட்டும் தான்டா இந்த மாதிரி குப்பையை யூஸ் பண்ணோம் அப்படின்னு அவனோட அட்டாக்ல இருந்து மட்டும் தப்பிச்சது இல்லாம கண்ணா கொஞ்சம் இதையும் பாரு அப்படின்னு அவனோட ஸ்வாட திரும்ப அட்டாக் பண்றான். அந்த கெனித்தும் ஷாக் ஆயிட்டு இல்ல இங்க என்ன ஆச்சு, என்னோட வேல்யூபிளான கிரீன் மூன் ஸ்வாட் எங்க போனுச்சு, இல்ல இங்க என்னடா நடக்குது, என்னோட கிரீன் மூன் ஸ்வாட் எப்படி நார்மலா இருந்துச்சு அப்படின்னு ஷாக்லயே கதறிக்கிட்டு கிரீன் மூன் ஸ்வாட் அன்லீஷ் அப்படிங்கிறான். பார்த்தா ஒண்ணுமே வரல. அவனும் மறுபடியும் கிரீன் மூன் ஸ்வாட் அன்லீஷ் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அங்க இருக்கணுங்களும் இவருக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு போல அப்படின்னு ஷாக்ல பாக்குறானுங்க. அந்த கெனித்தும் இல்ல என்னோட கிரீன் மூன் ஸ்வாட் ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, நானும் என்கிட்ட இருந்த எல்லா காசையும் வச்சு பிச் எடுக்காத குறையா மிஸ்டர் வில்சன் காலில் விழுந்து கதறி இந்த ஸ்வாட மேக் பண்ணனு, ஆனா இப்ப இது என்னடா வேஸ்டா போச்சேன்னு பாக்குறான். ஹீரோவும் சரி இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்னு நானும் பார்க்க ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறான். அந்த கெனித்தும் டென்ஷன் ஆயிட்டு அவனை கொல்லுங்கடா அப்படின்னு அவன் கூட இருந்தவனுங்களையும் சேர்த்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண கூட்டிட்டு போறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் அங்க வரவனுங்களை பார்த்துட்டு முட்டாள் குப்பைங்களா என்ன அட்டாக் பண்ண முடியும்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு அங்க வந்து அத்தனை பேர்த்தையும் அசால்ட்டா புரட்டி போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து எலிசபெத்தும் ஷாக் ஆயிட்டு இவன் ஃபைட் பண்றது கிட்டத்தட்ட டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கு, இவன் என்னோட பிரின்ஸா அப்படின்னு பாக்குறா. ஹீரோவும் இந்த மார்ஷல் ஸ்கில்ல 100 ஃபிளவர் பிவிண்டிங் ஃபிஸ்ட்னு கூப்பிடுவாங்க. இந்த ஃபிஸ்ட் ஸ்கில்ல மார்ஷல் எம்பரரான ரொனால்டோ ஹால் தான் கிரியேட் பண்ணாரு. அந்த ரொனால்டோ அவருக்கு இருந்த டிசீஸ்னால ரொம்ப சஃபர் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கிரேசியாவே மாறிட்டாரு. இருந்தாலும் அவரு ரொம்ப டேலண்டானவர். அவரு இந்த 100 ஃபிளவர் பிவில்டிங் ஃபிஸ்ட்டை கிரியேட் பண்ணதுக்கான காரணம் ஆப்போனண்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணி அன்எக்ஸ்பெக்டட் அப்புறம் அன்பிரடிக்டபிளான மூவ் பண்றதுக்கு தான் அப்படின்னு அங்கிருந்த மொத்த பேத்தையும் அடிச்சு போட்டு டே குப்பை நீ எதுக்கும் உதவ மாட்டேன்னு தெரியும், அதனால இந்த சோடை வச்சுட்டு என்ன பண்ண போற, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த சோடை வாங்கிக்கிட்டு உன்னை எப்படி அவ்வளவு ஈஸியா விட முடியும் அப்படின்னு அவனோட காலையும் உடைச்சு போட்டான். அந்த கெனித்தும் டே என்னோட அப்பா ராயல் கார்டு கமாண்டர், என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்தே என்னோட சோடா ஆட்டை போட்டு போவ, இது மட்டும் என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உன்னோட ஃபேமிலியவே டிஸ்ட்ராய் பண்ணிடுவாரு அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது என்னோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமா, சரி உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ, நானும் அதை கொஞ்சம் வேடிக்கை பாக்குறேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க புதுசா 3 பேரு இங்க என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு வராங்க. அந்த கெனித்தும் மயிலாடு என்னோட பேரு கெனித்து, நான் 3rd பிரிட்ஜுக்கே ராயல் கார்டு கமாண்டரா இருக்கேன், இங்க இருக்கவன் நம்ம ராயல் கார்ட்ஸை சேர்ந்த மொத்த பேத்தையும் அடிச்சு போட்டான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். இவனுங்க எல்லாம் ஸ்கேர்டு கார்ட்ஸை சேர்ந்தவனுங்க, இந்த ராயல் கார்ட்ஸோட ஒரு படி மேல. இவனோட பேரு டொனால்டு கிளார்க். அந்த டொனால்டும் டே என்ன தைரியம் இருந்தா ராயல் கார்ட்ஸ் மேலேயே கைய வச்சிருப்பீங்க, உங்களுக்கு உயிரோட இருக்கிறதுக்கு ஆசை இல்லையா அப்படிங்கிறான். அப்புறம் இவனோட பேரு கேரல்ஸ் கிளார்க். அவனும் டே இவனோட ஸ்வாட கீழே வச்சுட்டு சரண்டர் ஆகு அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னடா நீங்க ஸ்கேர்டு கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா யாரு பக்கம் தப்பு இருக்குன்னு எதுவுமே விசாரிக்கல, உங்களெல்லாம் எப்படா ஸ்கேர்டு கார்ட்ஸ்ல எடுத்துட்டானுங்க அப்படின்னு கேட்கறான். அந்த டொனால்டும் டே ராயல் கார்ட்ஸை சேர்ந்த எல்லாருமே மெஜஸ்டியோட ரைட் ஹேண்ட் மாதிரி, அவங்க தப்பு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல வரியா அப்படின்ட்டு இந்த முட்டாள் வெறும் 2 ஸ்டார் மார்ஷல் வாரியர்ல தான் இருக்கான், ஆனா எப்படி 3rd ஸ்டார்ல இருக்க கெனித்தை இவன் தோக்கடிச்சான் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி டே நீ என்னோட ஆர்டரை ஃபாலோ பண்ண போறது இல்லை அப்படின்னா உன்னை அட்டாக் பண்றதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அந்த கெனித்திட்ட இருந்து எடுத்த கிரீன் மூன் ஸ்வாட யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அந்த டொனால்டும் இல்ல 2 ஸ்டார் மார்ஷல் வாரியர்ல இருக்கனால எப்படி இந்த அளவுக்கு பவரை எமிட் பண்ண முடியுது, இங்க என்னதானா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஹீரோவோட அட்டாக்கை தடுத்துட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த டொனால்டோட அட்டாக்கை நலிஃபை பண்ணிட்டான். டொனால்டும் இல்ல அது மார்ஷல் வெப்பனா, இவனால எப்படா மார்ஷல் வெப்பனை ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ண முடியுது, சரி ஓகே இதை நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு டே தம்பி இது கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்துச்சு, ஆனா என்ன பாவனா நீ தான் இன்னைக்கு சாக போறிய அப்படிங்கிறான். ஹீரோவும் உன்னால ஒன்னும் புடுங்க முடியாதுடா அப்படின்ட்டு இவனுங்க 2 பேருமே மார்ஷல் மாஸ்டர் இல்லத்துக்கு மேலதான் இருக்கானுங்க, அதனால நான் இவனுங்க கூட சண்டை போடும் போது கொஞ்சம் ஹோல்டு பண்ணி தான் சண்டை போடணும், இல்லனா அது எனக்கே பேக் ஃபயர் ஆகிரும் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறான். அந்த டொனால்டும் சரி நீயும் சாக விரும்புற போல உன்னோட ஆசையை நிறைவேற்றிட்டா போச்சு அப்படின்னு ஹீரோவை போய் அட்டாக் பண்றான். அவனுங்க 2 பேர்த்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அந்த டொனால்டும் பின்னாடி போறான். ஹீரோவும் டிமானிக் ஸ்டைல் கிக் அப்படின்னு அவன் அட்டாக் பண்றான். இதுல அந்த டொனால்டும் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டான். ஹீரோவும் இவன் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் இவனை தோக்கடிச்சாகணும் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறான். அந்த டொனால்டும் டே வான் டே நீ எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குற அப்படின்ட்டு அவனோட மார்ஷல் வெப்பனான அடமைண்டைன் அப்படிங்கிற சோட யூஸ் பண்றான். அப்படி இருந்துமே நம்ம ஹீரோவோட அட்டாக்கை கிளாஷ் பண்ணதில்ல அவனும் பின்னாடி போயிட்டு இல்ல இங்க என்ன நடக்குது என்னோட ஸ்வாடுக்கு என்னடாச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த சேர்லஸ் கிளாக்கும் இல்ல ஆபத்து அப்படின்ட்டு ஹீரோவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண போறான். ஹீரோ பார்த்தா அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டான். அந்த சேர்லஸும் ஷாக் ஆயிட்டு இல்ல இது ஷேடோ ஸ்டெப் ஆச்சே இதை எப்படி இவன் பண்ணான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் முட்டாளுங்களா 2 பேரும் சேர்ந்து செத்து போங்கடா அப்படின்னு மூன் ஷேட்டரிங் ஸ்லாஷ் அப்படிங்கிற அட்டாக் யூஸ் பண்றான். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.